வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் ஆட்டோ பவர் பேக் நானவேல். எங்களோட கஸ்டமரை நேரடியாக அவங்களோட இடத்துக்கே போய் சந்தித்து எங்களோட மிஷின் எப்படி இருக்குது, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சிருக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அதுபோல தான் நம்ம இன்றைக்கி வந்துக்கிற இடம் திருப்பத்தூரில் நம்ம ஒரு கோலமாவுக்கு ஒரு பேக்கிங் மிஷின் கொடுத்தோம். அந்த கோலமாவு பேக்கிங் மிஷின் எப்படி ஓடுது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவரோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எத்தனை போகிறதுக்கு அந்த மிஷின் எந்த அளவுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கஸ்டமரை பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம பெங்களூர் போகலான்னு வந்தேன். சரி, அப்படியே உள்ள திருப்பத்தூர் தானே இத்தனை மிஷின் கொடுத்தோம், எப்படி ஓடிட்டு இருக்குது உள்ள வந்து பார்த்துட்டு போயிடலான்னு தான் ஒரு இது வந்தேன். எப்படி இருக்கு, எப்படி மிஷின் எப்படி ஓடுது? ஏதோ ஒரு 2 நாளைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு சார். இந்த கோலமாவுக்குன்னு எனக்கு சரியா புரியல. ஆனா நீங்க உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்களா மெக்கானிக்கல், அவர் எப்ப கால் பண்ணாலும் எடுத்து சொல்றாரு. நானே அதை பாத்துக்கிறேன் சார். ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தா ஒரு 2 நாளைக்கு பரவாயில்ல, சூப்பரா ஓடுது சார். உண்மையா நான் ஒரு சந்தேகத்தோட தான். அதாவது நம்ம போன்ல தான் இது வரைக்கும் பேசிக்கிறோம். சரி, உங்க பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. பேர் என்னன்னா? சுரேஷ் சார். சுரேஷுங்களா? சரி சரி சரி. சரி, எப்படி இந்த பிசினஸ்க்கு எத்தனை வருஷமா நீங்க 25 வருஷமா செய்யறேன் சார். 25 வருஷம் பண்றீங்களா? அப்பா ஒரு 10 வருஷம் பண்ணாரு சார். அப்பா பிசினஸ் தான் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிறீங்க. ஆளுங்க கொஞ்சம் பற்றாக்குறை, லேபர் கொடுக்க முடியல. என்னால ஒரு 6-7 பேரை வச்சு வேலை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 2000-3000 கூலியே போகுது. சரி, ஒரு நாளைக்கா 2000? ஒரு நாளைக்கு சார். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் குறையாம சம்பளம் கேட்கறாங்க. 10 பேர் வச்சா 3000. 300 ரூபாய் கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த 300 ரூபாய் கொடுக்கறதால நம்ம ஆள் கிடைக்காது. தெரியாத விஷயத்த நான் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 மூட்டை 25 மூட்டை தான் வாரிட்டு அவங்களால முடியாது. அதுதான் லிமிட். மிஷினுங்கிறதுனால அது கண்டினியூவா ஓடினே இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கூட நான் ஒருத்தனே மிஷின் ஆப்ரேட் பண்றேன். ஒரு 12 மணி வரைக்கும் ஓட்டுறேன். ஒரு 5-6 மூட்டை ஓட்டிடுறேன். பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பிடிக்கிறேன். பரவாயில்ல சார். ஆனா உண்மையா ஒரு டவுட்டா இருந்தேன். அருமையா இருக்கு சார். அதுதான் இப்ப நம்ம மிஷின் கொடுத்தோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து சரி, நான் நேர்ல வந்து உங்களை பாக்கல. சரி, ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் நானு. நீங்க கொடுத்து பாத்தீங்க நம்பரு உடனே சூப்பர் சார். 10 மணி 11 மணி 12 மணிக்கு நான் கால் பண்ணி கேட்டா கூட சின்ன சின்ன உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசா தெரியும். அதை வந்து கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும். அதனாலதான் நம்ம அதுக்குன்னு சர்வீஸ் டீம்னு ஒரு பிளான் பண்ணி அவங்கள வச்சிருக்கோம். அவங்களுக்கு எந்த நேரத்துல போன் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ணி பேசுறது தான் அவங்களோட வேலை. அதான் ஆட்டோ பவர் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸுக்கு தனியா ஆள் வச்சிருக்கனால தானே இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவும் இல்லாம நம்ம இந்தியா ஃபுல்லாவும் பண்ணாம அதர் கண்ட்ரிக்குமே பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு கூட ரைஸ் பேக் பண்ற வருஷம் நம்ம பென்ஷன் கொடுப்போம். இங்க இருந்து சிங்கப்பூருக்கே நம்ம மிஷின் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சார், கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் சரி வேலைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒய்ஃப் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு அவங்களே மிஷின் ஓட்டுங்கம்மா. எப்படிமா இருக்கு உங்களுக்கு மிஷின் வந்து? அப்புறம் எப்படி? பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எனக்கு வேலையே இல்லை. அது பார்த்து வந்து எங்க வீட்டுல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் பாட்டு உட்காந்து இந்த கேம் மட்டும் எடுத்துவேன். அவ்வளவுதான் வேலையே. இல்லைன்னா நான் தான் பாக்கெட் ஒட்டுவேன், எல்லாமே செய்வேன். மற்றபடி எனக்கு எந்த வேலையுமே இல்லை. மிஷின் வந்து என் வேலையை குறைச்சிருச்சு. 6 பேர் வேலையை குறைச்சிச்சு. 6 பேர் சார் ஒரு 8 பேர் செய்வாங்க நம்ம கிட்ட. இப்ப 8 பேருக்கு வேலை இல்லாம பண்ணிட்டோம். மிஷின் எனக்கு அந்த அளவுக்கு பார்க்கணும். அவர் தான் சார் அவர் கொட்டுறாரு. இப்ப இவர் மட்டும்தான், அவர் மட்டும் அவர் தம்பி தான். அவரு இவர் மட்டும் இப்ப கொட்டி அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லை. வேலை சும்மா தான் இருக்கு. எனக்கு வேலை இல்லை. நான் ஏதோ சின்ன போயிட்டு கொடுத்தா வியாபாரம் கொஞ்சம் அதிகமா பண்ணலாம் சார். இந்த மிஷினை நம்பிட்டு நமக்கெல்லாம் ஆவரேஜான வியாபாரம் தான் பண்ணுவேன். ஏன்னா ஆளுங்க செய்ய முடியாது. இட வசதியும் எனக்கு கிடையாது. என்னோட ஆளுங்களும் அதிகமா அவர் கொட்டாது இங்க பேக் ஆகுது. அங்க பரவாயில்ல இது பாருங்க, அவர் கொட்டாது இங்க பேக் ஆகுது, இங்க பாக்ஸ் ஆகுது. அப்படியே வேலை முடிஞ்சு அப்படியே கேட்டா அப்படியே கொடுத்துருவோம். எவ்வளவு செய்யலாம், ஈஸியா முடிஞ்சு போன. ஆனா இப்ப வந்து சுற்றுவட்டாரத்துல வந்து பார்த்தா கோலமாவு நீங்க மட்டும் தான் பண்ணிக்கிறீங்களா? பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு நான் தான் கொடுக்குறோம் சார். இப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ல கொடுக்குற அளவுக்கு டென்த் வந்துருச்சு. 100 கிலோமீட்டர் கொடுக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கஞ்சி வச்சு வேலை செஞ்சோம்னா சேர்த்து சம்பாதிப்போம். அவ்வளவுதான், வேலை ஒண்ணு.
அப்போ உங்களுக்கு மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு சார். அட்வான்ஸ் கட்டும் போது யோசிச்சேன் செய்யலாமா வேணாமான்ற மாதிரி. இப்போ வந்து இன்னொரு மிஷின் வாங்கலாமான்ற ஒரு பிளான்ல இருக்கு. சரிங்க சார். மிஷின் வாங்கிட்டீங்க, நீங்களும் அங்க வரல. இப்ப எங்களை எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? ஒரு நம்மள்ட்ட வாங்கணுன்றதை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? நான் யூடியூப் பார்த்தேன் சார். நான் இந்த மாதிரி மிஷின் பேக்கிங் மிஷின்ன்றது யூடியூப்ல கோயம்புத்தூர் அதிகமா இருந்துச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கடலூர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பார்த்தேன். கடலூரும் நிறைய பார்க்கும்போது அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, வாங்குறவங்க கிட்ட வாங்கக்கூடாது, செய்யறவங்க கிட்ட வாங்கினா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சொன்னாங்க ஒருத்தர். அப்புறம் நீ உங்க நம்பர்ல கால் பண்ணி எடுத்து ஒரு 2-3 பேர்கிட்ட நான் அந்த மாதிரி கால் பண்ணி யூடியூப்ல கேட்டேன். ஆனா நீங்க சொன்ன பதில் எனக்கு திருப்திகரமா இருந்ததுனாலதான் உங்களுக்கு ஆர்டர் நீங்க பண்ணது ரெஸ்பான்ஸ் தான் நான் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே. ஆனா அட்வான்ஸ் குடுக்குறப்ப கூட எங்க வீட்டுல யோசிச்சாங்க, அவ்வளவு தூரம் எப்படி என்ன ஏது குடுக்குறேன்னு. யூடியூப்ல இவ்வளவு தெளிவா பேசுறாரு, இவ்வளவு கிளீனா இருக்கிறாரு. 2-3 பேர் எல்லாம் நான் கேட்கும் போது சொன்னாங்க. ஆனா மறுபடியும் அவங்க வந்து கேட்கல, மிஷின் வேணுமான்னு கேட்கல. அவங்க எனக்கு சரியான பதில் சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட ஒருத்தர் அவரு மேனேஜரா யாரோ, ஆமா, இவரு ஜானகிராமன் சொல்லிட்டு, ஜானகிராமனா அவர் தான். அவர் சூப்பரா என்ன போன் பண்ணி எப்ப வரும் என்ன வரும் ஏது வரும் அப்படி அவர் கேட்க என்ன ஆகி போச்சுன்னா உங்க மேல நம்பிக்கை வந்த காரணமே அதுதான். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க மிஷினும் பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. என் வீட்டு உள்ள வரவே இல்லை சார். வந்து என் வீட்டு உள்ள மிஷின் வரவே இல்லை. ஆனா அவர் வந்தவரு பொறுமையா இருந்து அசம்பிள் பண்ணி கிளீனா கொடுத்த உடனே எனக்கு மேலும் மேலும் எனக்கு நம்பிக்கை அதிகமாயி போச்சு. என்ன யாரா கேட்டா கூட உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்பிக்கைன்றது அவ்வளவு சீக்கிரம் யாரு மேலேயும் வரதில்ல சார். அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா நம்ம தூரமும் அதிகம். நீங்க பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி, நீங்க டக்குன்னு நம்பலாம். நம்ம இவ்வளவு தூரத்துல நம்ம பாண்டிச்சேரியில இருந்து இங்க திருப்பூர்ல இருந்து நீங்க பாண்டிச்சேரி வந்து ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணீங்கன்னா, அப்ப நம்ம இந்த பிசினஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்னோட அனுபவத்துக்கு நான் ஒரு 20 வருஷமா நான் இந்த லைன்ல இருக்கிறேன். 20 வருஷமா நான் இதுல இருக்கிறேன். 20 வருஷமா இருந்து பல ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து அதுல இருந்து சின்ன சின்ன அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுதான் நான் மிஷின் செய்ய ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது அப்படி உருவாக்கப்பட்டதுதான் நம்ம அந்த ஆட்டோ பவர் பேக்கிங்கிற பேக்கிங் மிஷின் கம்பெனியை நம்ம உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம தமிழ்நாடு முழுவதுமே, தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம அதர் கண்ட்ரிக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இருந்து நிறைய பேர் இருந்து நம்ம மிஷின் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்க சப்போர்ட் ஒரு மிக்க நன்றிண்ணா. தேங்க்யூ. நேற்று கூட சார் 12 மணிக்கு போன் பண்ணேன் சார். எடுத்து உங்க மெக்கானிக்கல் ஒரு சின்ன வேலை சொன்னார். நான் 12 மணிக்கு நேற்று மிஷின் ஓட்டினேன். அப்படியா? 12 மணி 12 என் வீட்டுல போன் பண்ணலாம் வேணாம்னு கேட்டாங்க. சரி பண்ணலாமே அப்படின்னு. ஆனா ஒரு தயக்கமே இல்லாத ஒன்னும் தான் அது உள்ள மிஷின் உள்ள சொல்லி கரெக்டா பேக்கிங் கரெக்டா வரணும்னு சொன்ன அவர் சூப்பரா சொன்னார் சார். உண்மையா சார் கையெடுத்து கும்பிடு சார். எனக்கு ஒரு லைஃப் எனக்கு வேற மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க. சரி, ரொம்ப நன்றி. சரி சார். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம திருப்பத்தூர்ல வந்து ஒரு கோலமாவு பொடி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இடத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு வந்து நம்ம சும்மா ஒரு விசிட்டா வந்து பார்க்கலாம்னு வந்தோம். அப்படி வரும்போது பார்க்கும்போது அவங்களோட பதில் வந்து ரொம்பவே ஆட்டோ பவர் பேக் கம்பெனிக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு பதிலாக தான் இருந்தது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஆட்டோ பவர் பேக் நிறுவனம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. இது போல உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்றவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டோ பவர் பேக்கை தொடர்பு கொண்டு முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி பேக் பண்ணலாம், எப்படி எங்க ரோல் வாங்கலாம், இது எப்படி எல்லாம் பிரிண்டிங் பண்ணலாம் என்ற ஆல் சப்போர்ட் வந்து ஆட்டோ பவர் நிறுவனம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. எங்களோட கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணா மிஷினை பத்தி உங்களுக்கு முழு விவரத்தை எங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்ல நேரடியாக எனக்கும் நீங்க கால் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதாவது இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி.